நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் 11-27 உள்ள வசனங்கள். தானியேலுக்கு எதிராக குற்றங்கள் கண்டுபிடிக்க அவர் ஒரு தண்டல்காரராக இருக்கிறார். அவர் நேர்மையான வேலை செய்து கண்ட மற்றவர்கள் அவருக்கு ஏதாவது முறையிடுவதற்காக அவர் 3 வேளையும் ஜெபித்தார் என்று 6வது 10வது வசனத்திலே பார்க்கும். அரசனை தவிர யாரும் வழிபடக்கூடாது, கும்பிடக்கூடாது என்று ஒரு கையெழுத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் அரசாங்கத்தில். கடைசியிலே பார்க்கும்போது தானியேல் 3 வேளை ஜெபிப்பதை பார்த்து அவருக்கு எதிராக அந்த கட்டளையை பிரகடனம் பண்ணுகிறார்கள். ஆகவே சிங்கத்தின் கோயிலை தூக்கி எறிகிறார். அப்போது அரசன் அவரை பார்த்து, இதோ அவன் தானியேலை பார்த்து அவன் சொல்லுகிறான் 20வது வசனத்திலே, தானியேல் என்றும் உள்ள கடவுளாகிய ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கத்தின் கோயிலில் விடுவிக்க முடிந்ததா என்று உறக்க கூட்டினார். அப்போது தானியேல் சொல்ல, ஆமரசை காண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார், தீங்கு எதுவும் செய்யவில்லை, நான் மாசற்றவன், முறையில் குற்றமற்றவன் என்று மறுமொழி சொன்னார். உடனே அவரை வெளியே கொண்டு வந்து இந்த சிங்கக்குகையில் போடுவதற்கு காரணம் மற்றவர்கள் எல்லாரும் போட்டு அந்த சிங்கங்கள் அவருடைய எல்லாரையும் நொறுக்கிவிட்டது. சிங்கக்குகையில் வாய்களை கட்டி போட்டார். ஆனால் மற்ற போடும்போது அந்த சிங்கங்கள் அப்படியே விழுங்கிவிட்டது. எனக்கு அருமையானவர்களே, நாம் இறைவனை அவன் அரசன் சொன்னது போல என்றும் உள்ள கடவுளின் ஊழியனை இடைவிடாமல் வழிபடும், இடைவிடாமல் தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும், தேட வேண்டும். நாம் ஒரு காலம் தோற்று போக மாட்டோம். இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 5வது 16-18 பார்க்கிறோமே. அதே போல நாமும் ஜெபிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை இடைவிடாமல் ஜெபித்து வெற்றியும் வாழ்வையும் சிங்கத்தின் வாய்களை கட்டி போடவும் ஆண்டவர் எனக்கு துணை நிற்கும்படியாக எல்லா விதத்திலும் நமக்கு பாதுகாப்பு அளிப்பார்.